Hey folks, welcome to my channel Number Talkies. இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு குழம்பு வகைங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ இதுதான் பருப்பு உருண்டை குழம்பு. கொள்ளு பருப்பும் கடலை பருப்பும் எடுத்து உருண்டை பண்ணி அதில் ஒரு குழம்பு செய்ய போகிறோம். கொள்ளு பருப்பும் கடலை பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் கொள்ளுக்கு 1/2 டம்ளர் கடலை பருப்பு வாட்டரில் வந்து சோக் பண்ணி அதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. இது வந்து பெருஞ்சீரகம், சீரகம், அதுக்கப்புறமா வந்து பூண்டு, பச்சை மிளகா, சிவப்பு மிளகா, அடுத்தது வந்து புளி, கொத்தமல்லி, பூண்டு, அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது வந்து துருவின தேங்காய். இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து ஒரு 4 முந்திரி போட்டு அடிச்சிருங்க. தேவைன்னா லேசாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேஸ்ட் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம இந்த கொள்ளு பருப்பும் கடலை பருப்பும் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து சுடுதண்ணி விட போகிறோம். சரிங்களா? ஸோ சுடுதண்ணி விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் அது அப்படியே அந்த சுடுதண்ணிலேயே சோக்காக இருக்கட்டும். அப்போ தான் இந்த பருப்பு வந்து சாஃப்டன் ஆகும். பாருங்கள், ஆவி பறக்க 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 நான் வந்து சுடுதண்ணி ஊற்றுறேன். இது மேலே ஒரு 3-4 ஹவர்ஸ் அப்படியே விட்டு வச்சுருங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், ரெண்டும் அப்படியே ஆவி பறக்க பறக்க ஒரு 3-4 ஹவர்ஸ் அப்படியே விட்டு வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா சாஃப்டன் ஆகிடும். இப்போ 3-4 ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் வந்து இந்த டீ அரிப்பை எடுத்து இதை நான் வந்து மறுபடியும் ஃபில்டர் பண்ணுறேன். ஆல்ரெடி வாட்டர் போட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டோம். பட் இதில் வந்து நல்லா சுடு தண்ணியில் வந்து ஊற வச்ச பிறகு மறுபடியும் ஒரு ஃபில்டர் பண்ணுறேங்க. ஸோ பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து இந்த கொள்ளு பருப்பை மட்டுமா வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணும்போது ரொம்ப ஃபைனாக கிரைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இந்த கொரகொரா டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்களா எப்படி வந்துருக்கு பாருங்க. ஒரு மாதிரி ரஃப் டெக்ஸ்சராக நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. அடுத்தது வந்து கடலைப்பருப்பு. பட் கடலைப்பருப்பை வந்து நம்ம அரைக்கும் பொழுது நம்ம கூட சில பல இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஒரு செட் ஒன்று எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பச்சை மிளகா, சிவப்பு மிளகா, பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு, சிவப்பு மிளகா, பச்சை மிளகா, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட பிகினிங் ஆஃப் த வீடியோவில் இது ரெண்டுத்தையும் நான் தனித்தனியாக காமிச்சிருப்பேன். பாருங்க, இது அரைச்ச பிறகு எப்படி வந்திருக்கு பாருங்க. இதையும் அதே மாதிரி கொரகொரா டெக்ஸ்சர்லேயே அரைச்சிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் இருக்கிறது வந்து அந்த கொள்ளு அரைச்சது. இப்போ இதை வந்து நம்ம வந்து அந்த கடலைப்பருப்பு அரைச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணுறோம். கூடவே வெங்காயம், அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க உப்பு ஆட் பண்ண. ஸோ உப்பு ஆட் பண்ண பிறகு இதை வந்து நல்லா நம்ம வந்து பிசைய போகிறோம். இப்போது நம்ம கையால் தான் பிசைய போகிறோம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக வெங்காயத்தை வந்து எவ்வளோ சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இது இல்லைனா வெங்காயம் வந்து உங்களுக்கு அந்த உருண்டையில் பெருசாக கிடைக்கும். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அந்த உருண்டையை செய்ய போகிறோம். ஸோ அதனால் வெங்காயம் வந்து இதை விட நான் கட் பண்ணதை விட நீங்கள் சின்னதாக கட் பண்ண முடிஞ்சால் அருமை. ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சுக்கிட்டாச்சு. பிசைஞ்ச பிறகு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டு வைங்க. அதை இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து உருண்டை கட்டிக்கலாம். ஸோ உருண்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 உருண்டைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் அந்த உருண்டையை உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி உருட்டுருங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இட்லி தட்டில் வந்து எண்ணெய் ஊற்றிடுங்க. ஸோ இட்லி தட்டு வந்து இட்லி மட்டும்தான் செய்வதற்கு பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு சில விஷயத்துக்கும் பயன்படுது. இந்த மாதிரி பருப்பு உருண்டை செய்யும் பொழுது இந்த உருண்டையை வந்து நம்ம ஸ்டீம் குக் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டீம் குக் செய்வதற்காக இந்த இட்லி தட்டில் வந்து அந்த பருப்பு உருண்டையை வச்சுருங்க. யூஸ்வலாக வந்து நம்ம பருப்பு உருண்டை வந்து கடலைப்பருப்பு வச்சு பண்ணுவோங்க. இதை வந்து நம்ம வந்து கொள்ளு பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ இதை வந்து குக்கரில் வந்து ஸ்டீம் குக் பண்ணுவோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சுருங்க. சரிங்களா? இப்போ 10-15 மினிட்ஸ் முடிஞ்சு போச்சுங்க. பாருங்கள், ஸ்டீம் குக் ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து குழம்பு செய்வதற்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதை வந்து ஸ்டீம் குக் பண்ணியாச்சு, அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் விட்ட பிறகு நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம்னா கடுகு அதான் ஆட் பண்ண போகிறோம். கடுகு நல்லா பொடிச்சு வருது பாருங்கள். கடுகு நல்லா பொடிச்சு வந்த பிறகு அடுத்தது வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதாவது அந்த 2வது செட்டு ஒன்று எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் வந்த பிறகு லேசாக சாட்டே பண்ணுங்க. அடுத்தது வந்து அந்த வெங்காயம் மறுபடியும்
ஸோ வெங்காயம் வந்து 2 செட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று வந்து அந்த உருண்டை செய்யும் பொழுது கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணுறோம், இன்னொன்று இந்த குழம்பு செய்யும் பொழுது ஒரு வெங்காயம் ஆட் பண்ணுறோம். ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா பெருங்காயப்பொடி, பூண்டு, கருவேப்பிலை, இது 2த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கடலைப்பருப்பு ஆட் பண்ணும்பொழுதும் நம்ம பூண்டு ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா வந்து இந்த குழம்புலையும் நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணுறோம். அடுத்து தக்காளி. ஸோ வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது எல்லா குழம்புலையுமே இது 2ம் வந்துடும். ஸோ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து சாம்பார் பொடிங்க. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா வெங்காயம், தக்காளி 2த்துலேயும் அந்த சாம்பார் பொடி நல்லா வந்து அப்சர்வ் ஆகணும். ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த புளித்தண்ணி, கரைச்ச புளித்தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. ஸோ தண்ணி ஆட் பண்ண பிறகு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஆகும் அது கொதிக்கிறதுக்கு. நான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா கிளறி கொடுங்க, சூப்பராக கிளறி கொடுங்க. பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆவி பறக்க பறக்க இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வீடியோவை நான் ஸ்பீடப் பண்ணுறேன். அடுத்தது பாருங்க, கொதிச்சிட்டு இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்காக கொதிச்சிட்டு இருக்கு நம்ம குழம்பு. இதில் வந்து நம்ம அந்த உருண்டையை 1 by 1 பொறுமையாக வைங்க, அவசரப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுறாதீங்க. ஸோ இப்போ இந்த குழம்பு ஆட் பண்ணியாச்சு, சாரி இந்த உருண்டை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து இந்த உருண்டையெல்லாம் நல்லா மூழ்கணுங்க, அப்படியே சிங்க் ஆகணும் உள்ள, சரிங்களா? அதுக்கப்புறமா மூடி வச்சிருங்க. மூடி வச்ச பிறகு கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும் மறுபடியும். ஏன்னா அப்போ தான் அந்த குழம்பினுடைய அந்த இதெல்லாம் வந்து அந்த உருண்டைக்குள்ளே போய் அந்த உருண்டையோட டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்கும். இப்போ அடுத்தது கடைசியாக அந்த ஒயிட் பேஸ்ட். என்ன பேஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேங்காய், முந்திரி இது 2த்தையும் துருவிட்டு நம்ம வந்து தேங்காய் துருவி அதுக்கப்புறமா வந்து அந்த முந்திரி இது 2த்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணோம் இல்லையா, அதை தான் ஆட் பண்ணுறப்போ. ஸோ அந்த வெள்ளை பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். பாருங்கள் ஃபண்டாஸ்டிக்காக கொதிக்குது. இது நம்ம உருண்டை ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு, ஆனாலும் வந்து இது நல்லா கொதிக்க வைக்கிறோங்க. அப்போ தான் அந்த குழம்புல இருக்கிற அந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக வந்து அந்த உருண்டைக்குள்ளே போய் நல்லா அப்சார்ப் ஆகும். கடைசியாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஹார்ஸ் கிராம் கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.